என் தங்கப்பிள்ளையே, பேரதிர்ஷ்ட செய்தி கொண்டு இந்த வராகி உன் முன்னால் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நான் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற அந்த செய்தி என்னவென்று நீ நிச்சயமாக இன்று தெரிந்து கொள்ள வேண்டும். நாளைய விடியலில் உனக்கான உதவியோடு உன்னை தேடி வருகின்ற ஒருவரின் அடையாளத்தை கொண்டு உன் தாயானவள் இப்பொழுது உன் முன்னால் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நமக்கு உதவிகளை செய்யக்கூடியது யாராக இருக்க முடியும் என்று நீ யோசித்து முடிக்கும் முன்னமே இவரினுடைய உதவி உன்னுடைய தலையெழுத்தை மாற்றப் போகிறது என்பதனை உனக்கு எடுத்துச் சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நாம் எந்த சூழ்நிலையிலும் எதையும் தொலைத்துவிடக்கூடிய மனநிலைக்கு சென்றுவிடக்கூடாது. நம்மை தேடி இந்த வாழ்க்கை நமக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது. இந்த வாழ்க்கை ஒவ்வொரு அனுபவங்களையும் நமக்கு உறுதியாக தந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவானாலும் அதனை நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் உன்னை தேடி நான் வருவது எல்லாம் எதற்காக என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். அம்மா காரணமில்லாமலும் நேரம் போகாமலும் உன்னிடத்தில் எதுவும் சொல்லவில்லை என்று நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அல்லவா? அப்படியானால் இதையெல்லாம் நல்ல மனது கொண்டு நல்ல எண்ணங்கள் கொண்டு என் பிள்ளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய தருணம். உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்தது போல மிக பெரியதொரு அனுபவத்தை வேறு யாராலும் கொடுத்து விட முடியாதல்லவா? சுற்றி இருக்கின்ற விஷயங்களையும் சுற்றி வருகின்ற மனிதர்களையும் நாம் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்தில் நமக்கு இந்த வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்கும், எந்த இடத்தில் இந்த வாழ்க்கை நம்மை விரட்டி அடிக்கும் என்பதனை நாம் உணரத் தொடங்கிவிட்டோமானால் நிச்சயமாக எதிர்வரக்கூடிய எல்லாமும் உனக்கே உனக்கானதாக மாறக்கூடியதை என் குழந்தை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். நிலை தடுமாறி நிற்கின்ற நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கு பல முறை வந்திருக்கின்றது. என் பிள்ளை தடுமாறி செல்கின்ற நேரங்களில் எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கான பல சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுத்திருக்கிறது. அந்த நேரம் நீ என்னவாக போகிறாய், ஏதுவாக போகிறாய் என்ற எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாமல் நீ இருந்து கொண்டிருந்தாய். ஆனால் இந்த வாழ்க்கை அடுத்தடுத்த உனக்கு ஒவ்வொரு உண்மைகளையும் சொல்லிக் கொடுக்க தொடங்கிவிட்டது. அடுத்தடுத்து ஒவ்வொரு சந்தோஷங்களையும் உனக்கு என்னவென்று தெளிவுபடுத்த தொடங்கிவிட்டது. நான் எதையும் கடந்து உன்னை வாழ வைக்க நினைக்கும் பொழுதெல்லாம் நீ ஆசைப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிறைவாக வந்து சேரக்கூடிய நேரமும் அதோடு வந்து விட்டது என்பதுதான் உண்மை. என் பிள்ளையே, நாம் தடுமாற நினைக்கிறோம். இந்த வாழ்க்கை நம்மை தடமாற்றி செல்ல பல முயற்சிகளை செய்கிறது. ஆனாலும் எந்த நேரத்திலும் நாம் நமக்கான ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்கிறோமானால் அந்த இடத்தில் நீ இதுவரையிலும் உனக்காக உன் வாழ்க்கைக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறாய் என்பதில் முதலில் உனக்கு சரியான புரிதல் வேண்டும். என் பிள்ளையே, நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கொண்டிருக்காமல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு எப்பொழுதுமே சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிரு. உன்னை தேடி நான் வரும்பொழுது உனக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர உன் கைகளில் நான் கொண்டு வந்து ஒப்படைப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது.
என் பிள்ளையே, நாம் தடுமாறிச் செல்கிறோமானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை ஏதாவது ஓரிடத்தில் நமக்கான நல்லதொரு மாற்றத்தை காண்பிக்கும். அந்த இடத்தில் அதை பிடித்து கொண்டு நீ மேலேறி வந்துவிட வேண்டும். இல்லை, வாழ்க்கை எனக்கு எதை கொடுத்தாலும் நான் இப்படித்தான் இருப்பேன் என்று நீ சொல்வாயானால் மேலும் மேலும் உனக்கு பிரச்சனைகளும் துன்பங்களும் தான் வந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, சொல்ல முடியாத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை அதிகமாக காயப்படுத்தி இருந்தாலுமே அதையும் கடந்து நீ வாழ்கின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த அதிசயங்களையும் கொடுக்கின்ற தருணம். நீ எதையும் கடந்து உனக்கான ஒவ்வொரு சந்தோஷங்களையும் பெற முடியும் என்கின்ற வெற்றியை உனக்கு கொடுக்கின்ற தருணம் என்பதனை நீ மறந்து விடாதே. நாமாக நின்று ஒரு விஷயத்தை பெற துடிப்பதும் மற்றவர்கள் நம்மை உந்து சக்தியாக பயன்படுத்தி அந்த விஷயத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வதும் எப்படி என்பதனை முதலில் புரிந்து கொள். என் குழந்தையை, உனக்கான நேரங்களை எல்லாம் உன் வசமாக்கிட நீ முடிவு செய்திருக்க வேண்டும். தேவையில்லாத எண்ணங்கள் கொண்டும் தேவையில்லாத விஷயங்களை கொண்டும் நீ எந்த இடத்திலும் எதையுமே இழந்து விடாது. உனக்குரிய மனமாற்றங்களினால் உன்னுடைய வெற்றியை நீ எப்பொழுதும் உறுதி செய்து கொண்டே இருக்க வேண்டும். நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்து கொண்டே இருக்கும். இந்த வாழ்க்கையும் இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் சரி செய்து உனக்கான நல்ல மாற்றத்தை தந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் தெளிவாக கூடிய நேரம். இந்த வாழ்க்கை உனக்குரிய ஒவ்வொரு விஷயங்களையும் உறுதி செய்து கொடுக்கக்கூடிய நேரம். இனி என்னாலும் நீ கலங்கி விடாதே. எந்த நேரத்திலும் எதையும் நினைத்து என் குழந்தை நீ வருந்தி விடாதே. உன்னை சூழ்ந்து நான் வருகின்ற வேளைகளில் உனக்கு வரக்கூடிய எல்லா இன்னல்களிலும் இருந்தும் நான் நிச்சயமாக உன்னை மீட்டெடுக்கப் போகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நாளைய விடியலில் உனக்கான உதவியை செய்யக்கூடிய ஒருவர், உடல் பருத்தவர், குள்ளமானவர். என் குழந்தையே, இவர் உன்னை நாளைய தினம் ஒரு முறை கண்ணெடுத்து பார்த்து விட்டால் போதும். இனி உன் வாழ்க்கையில் யாராலும் உன்னை அசைத்து பார்க்க முடியாது. எந்த இடத்தில் எல்லாம் உனக்கு என்னவெல்லாம் துன்பங்களை கொடுக்கிறது என்று சொல்லி நீ வேதனைப்பட்டாயோ அந்த இடத்தில் உன்னுடைய வெற்றியை நீ நிச்சயமாக உறுதி செய்வாய். இந்த ஒருவரினுடைய ஆதரவு மட்டும் கிடைத்து விட்டால் போதும். இவரின் ஆதரவு கிடைக்காமல் தெய்வங்களே ஏங்கி தவிக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு இவரின் ஆறுதல் கிடைத்து விட்டால் போதும் அல்லவா? இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியாக நடந்து கொண்டிருக்கும். எல்லா உண்மைகளுமே உனக்கு நிறைவாக என்றும் என்றென்றும் வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, நமக்கான நேரம் வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு அத்தனை மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுத்து விடும். அதுபோலத்தான் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த அதிசயத்தையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. இந்த வராகி உன் முன்னால் நின்று உனக்கு சொல்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள எப்பொழுதுமே முயற்சி செய்து கொண்டே இரு. நீ வேண்டாம் என்று நின்றாலும் இனி எப்பொழுதும் உனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாகத்தான் பெற்றுக்கொள்கிறாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இனி என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு கிடைப்பதையெல்லாம் நிறைவாக பெற்றுக்கொள். ஏனென்றால் நாளைய விடியல் என்பது வியாழக்கிழமையினுடைய விடியல், குபேர பகவானுக்குரிய விடியல் அல்லவா? என் குழந்தையே,
குபேர பகவானுக்கு உகந்த நாள் வியாழக்கிழமை. இந்த நாளில் அவரை மனதார நீ நினைத்து விட்டாயானால் நிச்சயமாக உனக்கு செல்வ வளம் பெருகுவதற்கான அத்தனை வழிவகைகளையும் அவர் உனக்கு உருவாக்கி கொடுப்பார். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் எது எந்த விஷயத்தை தீர்மானிக்கிறதோ இல்லையோ, பணம் என்ற ஒன்று எல்லாவற்றையும் தீர்மானித்துவிட்டு சென்று விடுகின்றது. இந்த மனிதர்களையும் இந்த பணம்தான் தீர்மானம் செய்கிறது. யாரோடு பழக வேண்டும், யாரோடு பழகக்கூடாது என்பதனையும் இந்த பணம்தான் தீர்மானித்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை, நீ தெளிவான எண்ணங்களை கொண்டு எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்து கொண்டிருப்பாயானால் உனக்கு என்றும் என்றென்றும் பேரதிசயம் எல்லாம் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, பெருமகிழ்ச்சியான விஷயங்களை எல்லாம் நீ நிறைவாக தேடி பெற்றுக்கொள்ள வேண்டிய இந்த தருணம் இனி எந்நாளும் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையையும் பயன்படுத்தி கொண்டு யாரிடம் எப்பொழுது என்ன கேட்டால் எது கிடைக்கும் என்று ஒருவர் தெரிந்து கொள்கிறார்களோ அவர்களிடத்திலிருந்து அதனை பெற்றுக்கொள்வதில் நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருந்து விட்டாலே போதும். இனி எந்நாளும் உனக்கு வேண்டியது எல்லாம் நிச்சயமாக நீ கிடைக்க பெறுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருந்து உன்னை சந்தோஷப்படுத்துவேன். நான் இருந்து என்றும் உன் வெற்றியை உனக்கே உனக்கானதாக உறுதி செய்து கொடுத்திடுவேன் என்பதனை நீ தெரிந்து கொள். என் பிள்ளையே, சரியான நேரம் வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான சரியான மாற்றத்தை கொடுத்துவிடும். நீ வேண்டாம் என்று சொன்னாலும் வேண்டும் என்று சொன்னாலும் எது நடக்க வேண்டுமோ அது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு உறுதியாக நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலையில் எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது என்பதனை நீ உணர வேண்டும் அல்லவா? இந்த சந்தர்ப்பங்களையும் இந்த சூழ்நிலைகளையும் நீ ஏற்றுக்கொள்கின்ற நேரம் உனக்கு மேலும் மேலும் பல நன்மைகள் நடக்கும். குபேர பகவானை மனதார நினைத்துக்கொள். என் குழந்தையே, எப்பொழுதுமே நாம் எதை பற்றி யோசிக்கிறோமோ, எதுவாக வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதுவாக நம் வாழ்க்கை மாறும். நான் சொல்வது போல என் குழந்தையே, பணம் வேண்டும் பணம் வேண்டும் என்று நினைக்காமல் நம்முடைய உழைப்பிற்கேற்ற ஊதியமும் நம்முடைய முயற்சிகளுக்கேற்ற நல்ல பலனும் கிடைக்க வேண்டும் என்று நீ சிந்தித்து பார். நிச்சயமாக அந்த பலன்கள் உனக்கு கிடைக்கும். நாம் பணம் பணம் என்று சொல்லிக் கொண்டிருந்தோமானால் நமக்கு முயற்சிகள் இல்லாது போய்விடும். ஏதாவது ஒரு வகையில் நமக்கு கிடைத்து விடாதா, எப்படியாவது இதை பெற்றுவிட மாட்டோமா என்பது போன்ற ஒரு எண்ணம் உனக்குள் தோன்றிவிடும். அதனால் எதையுமே தெரிந்து புரிந்து உனக்கான உண்மைகளை ஏற்றுக்கொள்ள நீ தயாராகி விட்டாயானால் உனக்கு எப்பொழுதும் மாற்றங்கள் நடப்பதை நீ சரியாக தெரிந்து கொள்வாய். எந்த நிலையிலும் உனக்குள் மாற்றங்கள் உருவாகுவதை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. இந்த நிலை கடந்த உனக்கு எந்நாளும் நீ விரும்புகின்ற பேரதிசயங்கள் எல்லாமுமே உனக்கு நிச்சயமாக நடக்கத்தான் வேண்டும். நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் எதிர்பாராத நேரத்தில் உனக்கான வெற்றியை கொடுக்கத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இனி என்ன வேண்டும் என்று உன் மனதிற்குள் எண்ணங்கள் வருகின்றதோ அதையெல்லாம் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள முடிவு செய். நம்முடைய உழைப்பிற்கேற்ற பலன் நம்முடைய முயற்சியால் நமக்கு கிடைக்கப் போகிறது. அதற்கு நாம் வணங்கக்கூடிய தெய்வத்தை சரியான நேரத்தில் வணங்கிவிட்டோமானால் அது நமக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதுதான்
உனக்குரிய புரிதல். இந்த புரிதலோடு அம்மா நம்மை வற்புறுத்துகிறாளோ, இவர்களை வழிபடச் சொல்லி நம்மை தூண்டுகிறாளோ என்பது போன்ற எண்ணம் இருக்குமானால் அப்படியே விட்டுவிடு. எதையுமே உன்னுடைய நன்மைக்காக எடுத்துச் சொல்பவள் இந்த வராகி என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இதனை உன்னுடைய வாழ்க்கையில் சரியாக செய்து வியாழக்கிழமையில் குபேர பகவானை வழிபட்டு நீ விரும்பிய விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நீ பெற்றுக்கொண்டாலே போதும். உனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.